நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் அனைத்து துறைகளிலும் நடைபெற்ற ஊழல் ஒவ்வொன்றாக வெளியாகும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்துவிட்டதாக கூறினார். திமுகவே பிறப்பித்த அரசாணையை அவர்களே மீறுகிறார்கள். அந்த அரசாணையை 2023 அவங்களே மாத்துறாங்க. அவங்களுக்கு வசதியா எதுக்கு ஏன் மாத்துறீங்க? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா ஏன் தேர்வு பண்ண முடியாது? ஆனா அதுக்கு பிறகு அந்தந்த துறையிலே தேர்வு பண்ணலான்னு ஒரு அவருடைய திருத்தனமா ஒரு மாத்தின பிறகுதான் இந்த தப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது லேசா கீறி இருக்குது, அவ்வளவுதான். இதுக்கு பிறகு இன்னும் எல்லாம் ஆழமா தோணுன்னு வச்சுங்களேன், திமுக அரசை மக்கள் தூக்கி எறிய போறாங்க. இவ்வளோ பெரிய ஊழல், விஞ்ஞான ஊழல், இது ஒரு துறை தான். எல்லா துறையிலும் ஊழல் நடந்திருக்கு. ஹைவேஸ்ல இருந்து, பிடபிள்யூ இருந்து, மைன்ஸ்ல, எல்லாத்துலேயும் ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா தினம் வரப்போகுது இப்போ. அதனால இது மிகப்பெரிய ஊழல் ஆட்சி. திமுக ஆட்சி ஒரு நாள் கூட ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லாதவர்கள். உறுதியாக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். அது நிச்சயமா முடிவு செஞ்சுட்டாங்க மக்கள். ஏன்னா சும்மா விளம்பரத்தை வச்சுக்கிட்டு ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், அங்கே ஸ்டாலின், இங்கே ஸ்டாலின், கல்வியில் சிறந்தது, அதில் சிறந்தது, தினம் நம்ம மக்கள் பணத்தை வச்சுன்னு விளம்பரம் படுத்திட்டு இருக்கிறாங்க. இது எடுபட போகிறது இல்லை, மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு.